அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 3/1/2025 வெள்ளிக்கிழமை. இன்று சுக்ல பட்ச சதுர்த்தி விரத நாள், வளர்பிறை சதுர்த்தி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூர் ஸ்ரீ செண்பக விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். ஸ்ரீ செண்பக விநாயக பெருமானுடைய அருளால் உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும். அதே மாதிரி மாணவர்கள் கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படட்டும், காரிய தடைகள் விலகட்டும். நாளை நகரத்தார் விநாயகர் நோன்பு விரத நாள். நாளை வளர்பிறை பஞ்சமி விரத நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் 19ஆம் நாள், விநாயகர் சஷ்டி, விநாயகர் பெருங்கதை 19ஆம் நாள். இன்று அதிகாலை 2:44 வரை திருதியை திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தி திதி உள்ள நாள். இன்று முழு நாளும் அவிட்ட நட்சத்திரம் உள்ளது. இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். சுப விஷயங்கள் இன்று பண்ணலாம். இன்று புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். சிலருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரத்திலே கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். கலைஞர்களுக்கு வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்துவீங்க. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள். அதே மாதிரி வெளிநாட்டிலே பிஆர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எடுத்த முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணை வழியிலே இருந்த நெருக்கடி சிலருக்கு குறையும். டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட அல்லது விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே முன்னேற்றம் ஏற்படும். மறுமணம், செகண்ட் மேரேஜ் போன்ற விஷயங்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, ஏற்றம் இறக்கம் உள்ள நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கு அலட்டக்கூடாது. மனசில் சில குழப்பங்கள் வந்து போகும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்கணும். பெரியவர்கள், முதியவர்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகள் உங்கள் பணி விஷயத்திலே வேலையிலே கவனமாக இருக்க வேண்டும். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல் கூடுதலாக இருக்கும். டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே சில கூடுதல் உழைப்பு தேவைப்படும். வெளிநாட்டிலே ஐடி கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில இழுபறி நிலைமை வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுனம் ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். பொது இடங்களிலே கவனமாக இருக்கணும். வாகனங்கள் ஓட்டும் பொழுது கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிரைவராக பணியாற்றுபவர்கள் அலட்சியம் வேண்டாம். கவனமாக டிரைவிங் செய்ய வேண்டிய நாள். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு சில வாய்ப்புகள்லாம் வரும். நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பெண்களுக்கு தோழிகளால் சில பிரச்சனைகள் வரும். பண விஷயத்திலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்.
உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. நர்வ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், மைக்ரைன் ப்ராப்ளம் உள்ளவர்கள், டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வியாபாரத்திலே சில போட்டி, மறைமுக போட்டி வந்து போகும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பேங்க் அல்லது இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் திருமுறை பதிகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள், உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். சூரிய பகவானால் காரியத்திலே இருந்த தடைகள் விலகும், சிலருக்கு வெற்றி கிடைக்கும். அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பதில் கிடைக்கும். மாணவர்கள், குறிப்பாக மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள், பிபிஏ, பிபிஎம், எம்பிஏ போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சார்ட்டர்ட் அக்கவுண்டனாக, ஆடிட்டராக வேலை செய்பவர்கள், அக்கவுண்ட்ஸ் டிவிஷனில் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற அற்புதமான நாள். விளையாட்டுத்துறை வீரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். காயம் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். நல்லபடியாக வர்ற வாய்ப்புகளை பயன்படுத்துறது உங்கள் கையில் இருக்குது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் குமாரஸ்தவம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்ம ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. உத்தியோகத்திலே அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இதே மாதிரி கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், குறிப்பாக ஆசிரியர்களாக இருப்பவர்கள், நிர்வாகத்திலே இருப்பவர்கள், அட்மின் சம்பந்தப்பட்ட ஜாபில் இருப்பவர்கள், பிரின்சிபலாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வந்து போகும். கவனமாக இருக்க வேண்டும். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் நடத்துபவர்கள், மெடிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சி, குறிப்பாக லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். அதே மாதிரி வெளிநாட்டிலே சொத்து ப்ராப்பர்ட்டி வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா புத்தி இருந்தால், செவ்வாய் பகவானும் நல்ல நிலைமையில் இருந்தால் நிச்சயமாக அது நல்லபடியாக நடக்கும். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு. வாராகியம்மனை நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னிராசி என்பர்களே, செலவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அது சுப விரைய செலவாக மாற்றிக்கிறது நல்லது. ஏதாவது கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்க இருந்தால் அதை வாங்கி அந்த செலவு சுப விரயமாக மாற்றிக்குங்க. பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூசேஜில் கண்ட்ரோல் தேவை. மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். இவ்வளோ நாள் லீவில் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ you have to concentrate on the studies. அதே மாதிரி வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களும் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாளாக உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வெளிப்படும். ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தவர்கள், மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தப்பட்ட கம்பெனி நடத்தவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பவர்கள், பூஜை பொருட்கள் விற்பவர்கள் போன்றவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மினி மார்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள், பயன்படுத்திக்கிங்க. பெண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சின்னதாக ஏதாவது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சிம்டம்ஸ் தெரிஞ்சால் கூட அதை நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு அதை டிலே பண்ணாமல் செக் பண்ணிக்கிறதோ, அதுக்கு தேவையான மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிறதோ பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி பெரியவர்கள், முதியவர்கள் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட்டெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. வெளியில் போகும்பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ரோடை கிராஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை நீங்கள் அஷ்டகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, சனி பகவான் சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு பண்ணுவார். குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு கொஞ்சம் குறையும். குறிப்பாக கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்களுக்கு, ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், கேன்சர் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதை நினச்சி கொஞ்சம் நீங்கள் ஆறுதலாக கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கலாம். வீடு கட்ட முயற்சி எடுத்தவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி வீடு கட்ட ஆரம்பித்து இப்போ அப்படியே பாதியில் நிற்கிறவங்க அதற்கான முயற்சியை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். அவருடைய வருகை, திடீர் வருகை உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும். பிரிந்த சில தம்பதிகள் அல்லது பிரிந்த காதலர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. மளிகை கடை வைத்திருப்பவர்கள், பலசர கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவரை நீங்கள் பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு அதிர்ச்சி தர்ற மாதிரி சில நியூஸ் வரும். ஆனால் வேறு வழி இல்லை, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் சில விஷயங்களை நீங்கள் வந்து அணுகணும். அதே மாதிரி வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு சில தடுமாற்றங்கள், சில அந்த பதில் வர்றதுக்கான சில மாற்றங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாள். வியாபாரம் தொழிலில் சிலருக்கு போட்டி கூடும், அதாவது மறைமுக போட்டியாக கூட அது இருக்கலாம். ஊழியர்கள் ஸ்டாஃபோட கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாளாக உள்ளது. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்பவர்கள், ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் வேலை செய்பவர்கள், ஜாப் ஏஜென்சியில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அதே மாதிரி ரிசர்ச், பிஹெச்டி போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலமான நாளாகவும் உள்ளது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், சமூக சேவையாளர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன், அங்கீகாரம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. லக்ஷ்மி குபேரரை பச்சை நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, மனக்குழப்பம் வரக்கூடிய நாள். சில விஷயங்களில் வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வக்ர குரு இப்பொழுது வந்து உங்களுக்கு அவ்வளோ பெருசாக சாதகமாக இல்லை. அதனால் குடும்பம் சம்மந்தப்பட்ட, ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்படக்கூடாது, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி வாழ்க்கை துணையோடு இருந்த சில பிரச்சனைகள் வந்து பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர், பங்குதாரர்களுடன் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கவனமாக ட்ரேட் பண்ண வேண்டிய நாள். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ போன்ற ஐடி துறை சார்ந்த கம்பெனிகளிலே வேலை செய்பவர்கள், டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவு வந்து போகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு. விநாயக பெருமானை நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே, உற்சாகமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கிய விஷயத்திலே நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுக்கு உடல்நிலை முன்னேற்றம் அடையும். ஆப்ரேஷன் அல்லது சர்ஜரி பண்ணி கொண்டவர்களுடைய நிலைமை நல்லபடியாக முன்னேற்றம் வரும். அதே மாதிரி மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டிய நாள். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வரும். வர்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. டெய்லரிங் செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். மாலை நேரத்தின் பின்னர் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். புனித பயணம் செய்வதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அதே மாதிரி வெளிநாட்டிலே சமூக சேவையில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. பிருத்திங்கிரா தேவியை நீங்கள் சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும்.
உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பம் ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள், உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். தந்தையுடன் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மனைவி அல்லது மனைவிக்கு கணவன் வழிவிலே சொந்தங்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை அதிகரிக்கும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்கள், சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள். ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. கல்யாணம், விவாகம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எடுத்த முயற்சியிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சிலருக்கு நல்ல வரன்கள் அமையும். அதே மாதிரி வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்கள், குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்கள், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீனம் ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. தம்பதிகளுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பெருசாக்காதீங்க. வியாபாரத்தில் உங்கள் வெற்றி ரகசியங்களை மற்றவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி டாக்டராக இருப்பவர்கள், நர்ஸாக இருப்பவர்கள், ஹெல்த் ஒர்க்கராக, சர்ஜனாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி மற்றும் வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை பெருசுப்படுத்தாதீங்க. அதே மாதிரி உத்தியோகம், தொழில் செய்யும் இடத்திலே அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பணம், காசு, மணி, துட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. இன்று திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர், மேரேஜ் ஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. அங்காள பரமேஸ்வரி அம்மனை நீங்கள் பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல செய்திகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.